ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு ரொம்பவே காரமான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 5லேருந்து 6 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும். இதை ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 3/4 கிலோ அளவு இது கூட சேர்த்துக்கங்க. சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவில் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான காரசாரமான சிக்கனை வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.